வரதராஜ பெருமாள் கோயில் திருவொற்றியூரில் காலடிப்பேட்டையில் அமைந்துள்ள விஷ்ணு கோயில் ஆகும். இக்கோயில் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. இக்கோயில் 500 ஆண்டுகள் பழமையானது என மதிப்பிடப்பட்டுள்ளது. 1700 இன் முற்பகுதியில் சென்னை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுகையின் கீழ் இருந்தது மற்றும் ஜோசப் கோலெட் மெட்ராஸின் சென்னை தலைவராக இருந்தார். விஜயராகவாச்சாரியார் விஷ்ணு பக்தர், ஜோசப் கோலெட்டின் நம்பகமான நிர்வாகி. விஜயராகவாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் உள்ள பவளவண்ண பெருமாளை வழிபட்ட பிறகே தனது அன்றாட பணியை தொடங்கினார். தினமும் காஞ்சிபுரத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். ஜோசப் கோலெட் தனது நம்பிக்கைக்குரிய ஏஜெண்டின் வசதிக்காக சென்னைக்கு அருகில் உள்ள இந்த கோயிலை கட்ட பணம் கொடுத்தார். கோவிலின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தவுடன் ஜோசப் கோலெட்டின் பெயரால் காலடிப்பேட்டை என்று பெயரிடப்பட்டது. விஜயராகவாச்சாரியார் காஞ்சிபுரம் விஜயத்தை தொடர்ந்தார். கோலெட்டிடம் விசாரித்தபோது ஊர்வல தெய்வத்தின் அழகு தன்னை அங்கு இழுத்துச் சென்றதாக கூறினார். வரதராஜ பெருமாள் மற்றும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆகிய ஊர்ச்சவர்களை மாற்றி அமைக்க ஆளுநர் உத்தரவிட்டார். இது ஒரு செவிவழி செய்தி மட்டுமே. விஜயராகவாச்சாரியார் தனது வாழ்நாள் முழுவதும் தனது இறைவனுக்கு தனது சேவைகளை செய்தார். இறைவன் சன்னதியின் விமானம் திரிகால வடிவமைப்பில் உள்ளது. கோபூஜை தினமும் இறைவனின் சன்னதி முன்பு செய்யப்படுகிறது. ஸ்ரீராமர், அன்னை, ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் இக்கோயிலில் தனித்தனி சன்னதிகளில் இருந்து இறைவன் அருள்பாலிக்கிறார். மகிழம் மரம் கோயிலின் தல விருட்சமாகவும் உள்ளது. வைகாசி, மே, ஜூன் மாதங்களில் தீர்த்தவாரி விழா கொண்டாடப்படுகிறது. தியாகராஜர் கோவில், வடக்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி கோவில் மற்றும் பட்டினத்தார் கோவில் ஆகியவற்றை பக்தர்கள் தரிசிக்க வசதியாக இந்த கோவில் மிகவும் மையமாக அமைந்துள்ளது. கோயிலின் பவளவண்ண பெருமாள் ஊர்வல தெய்வம் இடது கையில் தடியுடன் கோயிலில் சிறப்பு புகழ் பெற்று விளங்குகிறார். பங்குனி உத்திரம் நாளில் திருமண விழா கொண்டாடப்படுகிறது. விழா கொண்டாடப்படும் அன்னை பெருந்தேவி சன்னதி முன்பு அன்னை ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் மண்டபத்திற்கு வருகிறார். நாள் முழுவதும் பெருமாள் தாயாருடன் தரிசனம் தருகிறார். சிறப்பு திருமஞ்சனத்திற்கு பிறகு கருவறைக்கு திரும்புகிறார். திருமண பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் கழற்றாத தேங்காயை நிவேதனமாக பிரசாதமாக சமர்ப்பித்து வீட்டிற்கு எடுத்துச் சென்று தங்கள் திருமணம் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கையில் பூஜைகள் செய்வார்கள். பெருமாள் திருமண வரம் அளித்ததால் கல்யாண வரதராஜ பெருமாள், திருமண வரம் பெருமாள் என்று போற்றப்படுகிறார். மார்கழி மாதத்தில் வரும் நாட்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக வைகுண்ட ஏகாதசி கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி என்று கண்விழித்து கோயிலில் சாமி தரிசனம் செய்தால் ஏராளமான நன்மைகளும் புண்ணியமும் கிட்டும் என்பது ஐதீகம் ஆகும். ஸ்ரீராம நவமி, பகவான் ஸ்ரீராமர் பிறந்த நாள் தொடர்பாக 9 நாள் திருவிழா கோவிலில் கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீராமர் பிறந்த பிறகு இது கொண்டாடப்படுவதால் இது ஜனன உத்சவ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் இந்த திருவிழா 9 நாட்களுக்கு முன்பு தொடங்கி இறைவனின் பிறந்த நாளான நவமி அன்று முடிவடைகிறது. எனவே கர்ப்பா உற்சவ் இறைவன் அன்னை கௌசல்யாவின் வயிற்றில் இருந்தபோது உற்சவ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் ஸ்ரீராமரின் முடிசூட்டு விழா கொண்டாடப்படுகிறது. முன்னதாக இது 18 நாள் கர்ப்பா மற்றும் பிறப்பு உற்சவ் ஆகிய 2 காலங்களையும் உள்ளடக்கியது. இப்போது கர்ப்பா உற்சவ் மட்டும் கொண்டாடப்படுகிறது. திருவிழாக்கள்: 1. 10 நாள் ஆச்சாரிய ஸ்ரீ ராமானுஜ விழா ஏப்ரல், மே. 2 வைகாசி பிரம்மோற்சவம் மே, ஜூன். 3 கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட், செப்டம்பர். 4 மாசி மகம் பிப்ரவரி, மார்ச். 5 பங்குனி உத்திரம் மார்ச், ஏப்ரல். சென்னை புறநகர் காலடிப்பேட்டை சன்னதி தெருவில் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது. டோல்கேட் மற்றும் திருவொற்றியூர் பேருந்து நிலையத்திற்கு இடையே திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் இருந்து சன்னதி தெருவில் உள்ளது.